ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என் பேர் வந்து கிறிஸ்டிட்டா. எங்களோட சேனல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கிறிஸ்டிட்டா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பானிபூரி பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல நல்லா கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு அதோட தோரெல்லாம் உரிச்சிட்டு அப்புறமா ஒரு பவுல்ல போட்டு நம்ம வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் மசிக்கணும். ஜாலியாக பண்ணிக்கிச்சு. நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ். மசிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு கை தானே மம்மி. ஒரு கையில ஜாஸ்தியாக போடுங்க போட்டுருக்கேன். இல்லை கொஞ்சம் வைங்க. செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஃபுல்லாகவே போடுறதா? இல்லை கொஞ்சம். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. எல்லாத்தையும் போடுக்கிச்சு அதில். இப்போ நம்ம கலக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசிச்சது இப்படித்தான் மசியணும். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். புதினா தண்ணி பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் புதினான்னு சொல்லிட்டேன் தெரியாம. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தான் ஜார்ல போட்டேன். இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எங்களுக்கு அவ்வளோ ஸ்பைசி போதும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அவ்வளோ ஸ்பைசி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் நம்ம வந்து எலுமிச்சம் புழிஞ்சுக்கலாம். போட்டாச்சு. மூடி வச்சிடலாம் ஜாரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் மம்மி தான் இது வந்து அரைச்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம அந்த புதினா கொத்தமல்லி போட்டால அந்த தண்ணி தான் இது. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்து உப்பு பத்தல, அதனால தேவையான அளவு திருப்பி உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கலக்கிக்கலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூரியோட நெக்ஸ்ட் வந்து நம்ம பூரி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து புளி எடுத்துக்கோங்க ஒரு பால் சைஸ்க்கு. அதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
ம் நம்ம வந்து இந்த டப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கலக்கிக்கலாம். ம் இப்போ வந்து நம்ம சர்க்கரை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வந்து நம்ம பிடிச்சி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இதுதான் புளி தண்ணி. மறைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மசாலா போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மசாலா நெக்ஸ்ட் வந்து நம்ம இது ஊற்றிக்கலாம். பானி வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து அது போடுறோம். பாய் எல்லாத்துக்கும்.